சார், சனி வக்ரத்தோட பலன்கள்னு சொல்ல முடியாது, இன்னும் அதோட எஃபெக்ட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு 3 வாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போரினால் இதெல்லாம் பிரச்சனை இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதனுடைய இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நவம்பர் 28 வரைக்கும் இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கூட இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் பொதுவாக நிதானமாக பொறுமையாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சரியானபடி சரியான உணவு சரியான நேரத்தில் சாப்பிடணும். அதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதனால் அந்த சனி வக்ரம் நவம்பர் வரைக்கும் அது அதிர்ந்து கொண்டே இருக்கத்தான் செய்யும். சரி, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பலன்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் வரலட்சுமி விரதம், அதை எப்படி வழிபடணும், ஏன் வழிபடணும், 12 ராசிகள் ஒவ்வொரு முறையில் வழிபடணுமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப தெளிவாக தான் கேட்டிங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நம்ம நேயர்களுக்கு எல்லாம் வரலட்சுமி விரதம் எப்படி கொண்டாடணும், எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க? நான் வந்து முறுக்கு, சீடை, இந்த மாதிரி பலகாரங்கள் வச்சு அம்மனை வழிபடுவேன் சார். ஸோ சாமி கும்பிட்றதுன்னா சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிடுவீங்க இல்லையா சார்? நீங்களே சொல்லிடுங்க. கரெக்டுமா. நீங்கள் எதுக்காக நான் உங்களை கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பண்டிகை தான் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கோயிலில் போய் விளக்கு போடுங்க, அபிஷேகம் பண்ணுங்கள், அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுங்களா? நான் உங்களை கூட எதுக்காக அதை கேட்டேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வரா. இது வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டு கோவிலுக்கு போனோம். ஆனால் இந்த வரலட்சுமி விரதம் மட்டும்தான் நம்மளை தேடி வீட்டுக்கு வருவாள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா, சமையல் அறையில் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு அபூர்வ தகவல்கள்லாம் குறித்து வச்சுக்கிட்டு தெளிவாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமியை வைகுந்தத்தில் இருந்து நாராயணனோடு நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வரானா, அதுவும் அவள் எப்படி வராலாம்? வரம் தரும் வரலட்சுமியாக வராலாம். வருஷத்துக்கு ஒரு முறை இறைவனே நம்ம வீட்டுக்கு வராங்க. மூத்தோர்கள் வருவாங்க, மறைந்தவர்கள் வருவாங்க, குலதெய்வம் வரும். ஆனால் இந்த வரலட்சுமி விரதம் மட்டும்தான் நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் வீட்டிலையே வரும். அதற்காக என்ன பண்ணோன்னா, வீட்டில் தலைவாசப்படியே முதல்ல சுத்தம் பண்ணி, ஏன்னா மகாலட்சுமி வராளே, கோலம்லாம் போட்டு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அவளை நீங்கள் வரவேற்கணும். வீட்டுக்கு வரவேற்று சமையல் முக்கியம் இல்லை, லட்டு முக்கியம் இல்லை, அதிரசம் முக்கியம் இல்லை. தயவுசெய்து என் அன்பு நேயர்களே, இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவளை கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு முதல்ல பாத பூஜை செய்யணும். அந்த பாத பூஜையில் மஞ்சள் தடவி அவருடைய பாதங்களில் குங்குமம் வச்சு நீங்கள் முதல்ல வழிபடணும். எல்லாத்த விட எடுத்த உடனே நீங்கள் கோரிக்கை வச்சிடக்கூடாது. அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பணம் கொடு, பட்டம் கொடு, பதவி கொடு அப்படின்னு சொல்கிறது. நாம் கேட்கறது வரம், அவள் கொடுக்கறது அனுக்கிரகம் இல்லைங்களா? இறைவன் கொடுக்கறது அனுக்கிரகம். அந்த அனுக்கிரகத்தில் கொஞ்சம் வரம் கேட்டு, அம்மா எனக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டது அத்தனையுமே உங்கள் வீட்டுக்கு வந்து தரக்கூடியவள் தான் தாய். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறவங்க பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் எல்லாம் கொடுங்க. எப்படிப்பட்ட பழங்கள் வச்சு, எப்படிப்பட்ட பூக்களுடைய நிறங்கள் வச்சு, எப்படியெல்லாம் நீங்கள் அம்மாவை வரவேற்கணும், லக்ஷ்மியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அபிஷேகம் செய்யணும், அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற சூட்சுமத்தை நான் சொல்லித்தரேன். சார், என்ன பழம் வைக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். தேங்காயும் வாழைப்பழமும் கண்டிப்பாக இருக்கணும். வில்வ பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணணும். சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீசூக்தம், நாம சங்கீர்த்தனங்கள், அதே மாதிரி அஷ்டோத்திர சதநாமாவளி கண்டிப்பாக சொல்லணும். இது 3 நீங்கள் சொல்லி ஆகணும். சார் நான் டிவியில் போட்டேன், நான் வந்து இதில் போட்டேன், டேப் ரெக்கார்டரில் போட்டேன் அப்படிங்கிறது பிரயோஜனம் இல்லை. கணவன் மனைவி இருவருமே எதிரில் உட்காந்து, ஏன்னா மகாலட்சுமி வந்திருக்கா, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த அம்மாவை வரவேற்று அவளுக்கு முதல்ல கொடுக்கணும். இதை எல்லாத்த விட ஒரு முக்கியமான பொருள் தரணும். அது என்ன தெரியுங்களா? என்ன ஆளுங்க வந்துட்டாங்களா? ஆமாம் சார். ஏன்னா நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் பாட்டு பேசிகிட்டே போகிறீங்களே
அப்போ அது என்ன பொருள்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நேர்களே, தொடர்ந்து வரலட்சுமி விரதம் தொடர்பான தகவல்களை பெறலாம். அதற்கு முன்னாடி சாருமதி செங்கல்பட்டுல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சாருமதி, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. வணக்கம் மேம். சொல்லுங்க. வணக்கம். சாருமதி, மதுராந்தகம் பக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்காக தான் சார், மேரேஜ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எதை பத்தியும் சொல்ல வேணாம். எனக்கு தேவை டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த். சாருமதி, நீங்க 31/7/1999 அதிகாலை 1:25 ரிஷப லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரம். நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதை நானே சொல்வேனே. என் மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லையா? நல்ல உத்தியோகம், நல்ல திருமண வாழ்க்கை, மன நிம்மதி, சந்தோஷம், இது மட்டும்தான் கேட்டீங்க. இப்போ கூட நான் சொன்னேன் பாருங்க. என்னுடைய சகோதரி கேட்டாங்க, சார் வரலட்சுமி விரதத்தில் என்னெல்லாம் கேட்கலாம் சார்? நம்ம கேட்கறது வரம், அவ கொடுக்கறது அனுகிரகம். அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கறது எனக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த ஜாதகம் முதல்ல நம்ம எடுத்தது சரியா? நான் சரியான ஜாதகம் லக்னமும் குறிச்சிருக்கேன்னா, அந்த நட்சத்திரம் சரியா? இது ரெண்டும் சிங்க் ஆனால் தான் நான் சொல்கிற பலன் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற பலன் கரெக்டாக இருந்தால் தான் அது உங்களுக்கு வெற்றி தரும். முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ இருக்கும். அடி வயிறு சம்மந்தமான நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். புத்திசாலியானவர், அன்பானவர், ரொம்ப வேகமானவர். உங்கள் ஜாதகத்தில் 2 சமாஜம் இருந்தால் உத்தியோகம், திருமண வாழ்க்கை, எப்போ இதெல்லாம் அமையும்? கைக்கு எட்டினது வாய்க்கு எட்ட மாட்டேங்குது. இதுதான் உங்க கேள்வி, கரெக்டா? ஆமா. ஹலோ. ஆமான்னு சொன்னாங்க சார். வெரி குட். அம்மா, மதுராந்தகத்தில் தானே இருக்கீங்க? ஆமா சார். ஏரி காத்த ராமர் கோயில் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். ஏரியையே காத்திருக்காருன்னா உங்களை காக்க மாட்டாரா? நைட்டு 8 மணிக்கு அந்த கோயிலுக்கு போங்கம்மா. போக முடியுமா? உங்க வீடு பக்கமா ரொம்ப தூரமா? பக்கம் தான் சார். சரிம்மா, நைட்டு 8 மணிக்கு போங்க. அங்கே பால் வந்து சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த பால் கொடுப்பாங்க. அந்த 8 மணிக்கு தான் தருவாங்க. அதை போய் முதல்ல சாப்பிட்டுட்டு வாங்க. உங்கள் பூர்வ ஜென்ம கர்மம் போகும், 7.5 சனியின் தாக்கம் போகும். இதை எல்லாத்த விட இப்போ நான் சொல்ல போகிற எதிர்வரும் வரலட்சுமி விரதத்தில் வெறும் உபவாசம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, வெறும் பட்சணங்கள் செஞ்சால் பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிற சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யுங்க, நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சார், அடுத்ததாக குணசேகரன் தூத்துக்குடியிலேருந்து நினைச்சிருக்கீங்க. வணக்கம் குணசேகரன், பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. சார் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கம் ஐயா. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 16/12/1974. சரி. பிறந்த டைம் வந்து பகல் 6:38. காலையில் 6:38. ஆமாங்க ஐயா. மார்கழி 1 வரும். 6:38 74 தானே? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. திங்கக்கிழமையா? ஆமாங்க, திங்கக்கிழமை தான் பிறந்தேன். இப்போ எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா நான் பேசுறது உடன்குடி தூத்துக்குடி. உடன்குடி அற்புதமான ஊர், திருநெல்வேலி. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி, அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்கள், நீண்ட தோள்கள். சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்ட மனுஷன். ஆட போங்க சார், பணம் மறுத்து போகுது. இதெல்லாம் நான் கேட்க வரல சார். எனக்கு எப்போதான் நிம்மதி வரும்? வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை எனக்கு அனுபவமாகவே போயிடுச்சு. செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள் அப்படின்னு போயிடுச்சு. ஆனால் எப்போதான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வரும்? இதுதான் உங்கள் கேள்வி. 2வது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ வருமானங்கள் அதிகரிக்குமா, கௌரவம் பாதிக்காதில்ல அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வி, கரெக்டா? ஆமாங்க. 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 உங்களுக்கு என்னங்க, குபேர லக்ஷ்மி பக்கத்திலேயே இருக்கா? காந்திமதி சன்னிதானம் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்குது. அது பக்கத்திலேயே உங்களுக்கு ஐஸ்வரேஸ்வரர் திருக்கோவில், ஐஸ்வரேஸ்வரர் சந்நிதி இருக்குது. வெள்ளிக்கிழமையில் ஏன் வரலட்சுமி விரதத்தில் போயிட்டு சுவாமிக்கு வந்து வாழைப்பழமும் தேங்காயும் வச்சு வழிபட்டு அந்த தேங்காயை வந்து நீங்கள் தானம் பண்ணிங்களா, தானங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியும் வருமானமும் வரும். ஓகேயா? வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.